தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. டாக்டர்கிட்ட சொன்ன மாதிரி எப்படியாவது இவரை ஒத்துக்க வைக்கணும். ஒரு கிட்னியோட இருந்தாருன்னா கொஞ்ச நாளைக்கு அது இருப்பாருல்ல. அவரு கூட இருந்தாருன்னா அதான் சந்தோஷப்படும். எனக்கும் மனசு கேட்கல. நம்ம முன்னாடி, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஒரு உயிர் பெரிய போகுதுன்றப்ப நான் எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? அதுவும் அவரோட ரத்தம் தான் என் உடம்புல கொடுத்து என்ன காப்பாத்தி இருக்காரு. அவருக்கு நான் இதை கண்டிப்பா நன்றி கடனாவது செஞ்சே ஆகணும். ஆத்தா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி போய் பாப்போம். ஆத்தா, என்னது இது? 2 பேரையுமே காணோம். ஆத்தா, ஆத்தா, ஒருவேளை நல்லா பேசுற மாதிரி பேசி நடிச்சு ஆத்தாவை ஏமாத்தி எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டாரா? ஐயோ, என்னென்னமோ தோணுதே. சிஸ்டர், சிஸ்டர் எங்க? சிஸ்டர், பொன்னி, என்னம்மா? சிஸ்டர், சிஸ்டர் எங்க ஆத்தாவை ரூம்ல காணோம். பாத்தீங்களா? அவங்க கூட அவங்க பையனும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இங்க தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரையும் காணோம். சிஸ்டர் பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க ஆத்தாவை ஏதாவது சொல்லி அவரை கூட்டிட்டு போயிட்டாரா? பொன்னி, இருங்க இருங்க. சிஸ்டர் ரொம்ப பதட்டமா இருக்கு. சிஸ்டர், எங்க சிஸ்டர் எங்க ஆத்தா போனாங்க? சிஸ்டர், நீங்க அவரை பாத்தீங்களா? அவர் ஏதாவது உங்கள்ட்ட சொல்லிட்டு போனாரா? இல்ல அவர் நல்லவரா கெட்டவரா? சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். ஐயோ இருங்கம்மா, என்னடா ஒத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள நீங்க 10 வார்த்தை பேசுறீங்க? அவங்க எங்கேயும் போல, இங்கதான் இருக்காங்க. இங்கதான் இருக்காங்களா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அட ஆமாமா, அந்த பாட்டி தான் அவரை கூட்டிட்டு கீழே போனாங்க. நீங்க வந்தா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி இத்தனை வார்த்தை பேசினா எப்படி? ஆத்தா கீழே கூட்டிட்டு போச்சா? எதுக்கு தெரியலம்மா. ட்ரிப்ஸ் போட்டிருந்தோம்ல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்படியே கீழே சத்த நடந்துட்டு வரேன், இந்த ட்ரிப்ஸை மட்டும் கொஞ்சம் அவுத்து விடுன்னு சொன்னாங்க. நானும் கலட்டி விட்டேன். 2 பேரும் கீழே போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க்குக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் ஒரு நிமிஷத்துல ஆத்தாங்க இல்லைன்னே பயந்துட்டேன். சரி சரி, பயப்படாத, கீழே போய் பாருமா. பொன்னி, எல்லாக்கா, என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்லக்கா, ஆத்தாவையும் அவரையும் தேடிட்டு வந்தேன். அவங்க 2 பேரும் ரூம்ல இல்ல. அதான் வந்து நர்ஸ் கிட்ட கேட்டேன். சரிம்மா, அதுக்கே ஒரு மாதிரி இருக்க? உன் முகமே சரியில்லையே. ஒன்னும் இல்லன்னு. ஹே, நீ என் கூட பிறக்கலனாலும் நீ எனக்கு தங்கச்சி தாண்டி. உன் முகம் எப்படி இருக்கு, நீ எப்ப எப்படி பேசுவ, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஆமாண்ணே, அண்ணன் கிட்ட மறைக்க முடியல. சொல்லுடா பொன்னி, என்னாச்சு? நான் டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன்க்கா. எதடா கேட்ட? அதான் பேசிட்டு இருந்தீங்களே, அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனே யாராவது கிட்னி கொடுத்தா அவரை காப்பாத்திடலாம், இல்லனா கொஞ்ச நாள் அவருக்கு என்ன வேணா ஆகலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கள. ஆமாண்டம்மா, கேட்டுட்டியா? கேட்டுட்டேன்க்கா. பொன்னி, இங்க பாருடா, இதெல்லாம் நார்மலான விஷயம் தான். உடனே டோனர் கிடைச்சா நம்ம ஈஸியா ஆபரேஷன் பண்ணிக்கலாம். நீ ஒன்னும் வருத்தப்பட்டு இருக்காத. அண்ணா, எதுக்கு டோனருக்கெல்லாம் அலையணும்? சொல்லி வச்சு அவங்க வந்து இல்லனே, அதுக்கு தான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நீ ஒரு முடிவு பண்ணிருக்கியா? என்னம்மா? அக்கா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு கிட்னியோட ஒரு மனுஷன் சராசரியா நல்லபடியா இருக்கலாமா? இருக்கலாமா, அதனால ஒன்றும் இல்லை. ஆனா மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒண்ணுதான். அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படியா? அப்ப ஏங்கா என்னோட ஒரு கிட்னியை நான் அவருக்கு தரக்கூடாது? ஹே, லூசாடி நீ, சும்மாரு. இந்த சின்ன வயசுல போய் கிட்னியை தரேன் அதை தரேன்னு, அதெல்லாம் டோனர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. நீ சும்மாரு. ஒருவேளை கிடைக்கலனா? நிலா, இப்ப என்ன நிலா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? டோனர்ஸ் எங்கேயாவது கிடைக்காம இருப்பாங்களா? ஆக்சுவலி மாமா, பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் டோனர்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எப்போதுமே கியூல தான் இருக்கும். என்னடி சொல்ற? ஆமா மாமா, சிட்டில இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் அடிக்கடி டோனர்ஸ் தேவைப்படும், நிறைய பேர் அங்க பாக்குறதுனால. ஸோ அவங்க எப்போதுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல தான் இருப்பாங்க. நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கீழே கீழே கியூல இருக்கிறதுனால டோனர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரி, அதுக்குன்னு இப்படி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாக்குறவங்க உயிரெல்லாம் என்ன போகணுமா? இல்ல கூட இருக்கிறவங்க அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு உடனே கழட்டி தர முடியுமா? கார்த்திக் டாக்டர்கிட்ட பேசிட்டு ட்ரை பண்றோம் மாமா. இன்கேஸ் வேற எதுவும் ஆப்ஷன் இல்லைன்னா அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவரை ஒத்துக்கிட்டு சைன் பண்ணணும் மாமா. அவர் எங்க தான் இருக்காரு? அக்கா, அவரும் ஆத்தாவும் கீழே தான்க்கா இருக்கிறாங்க. நான் எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. நீங்க அந்த டோனர்
எனக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா நானே கொடுக்குறேன்க்கா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆத்தாக்கு அவங்க பையனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆத்தா பேசுறதுலயே தெரியுது. வாயில தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காத, எங்கேயாவது போய் தொலைடான்னு சொல்றாங்க. ஆனா மனசு நிறைஞ்சு அவங்க பையன் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அவரு உசுரோட இருக்கணும். அதுக்காகவாது நான் தரேன்க்கா. சரிடாமா பொண்ணே, நான் இமீடியட்டா டாக்டர் கார்த்திக் கிட்ட போய் டோனருக்கு அரேஞ்ச் பண்ண சொல்றேன். நீ உங்க அப்பாவை மட்டும் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வா. அவரு சைன் போடணும். சரிக்கா. சரி, நான் போய் பேசிட்டு வரேன். சீக்கிரமா போயிட்டு வா. சரிங்கண்ணே. ஏய், என்னடி இது? இவ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போறா. மாமா, இதுதான் ரத்த பாசம்னு சொல்றது. என்னதான் அவங்க அப்பாவை இவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் அவருக்கு ஒண்ணுன்னே உள்ள கொதிக்குது பாத்தீங்களா? அவரு மட்டும் என்ன சும்மாவா? பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே அவரு தானே பிளட் எல்லாம் கொடுத்து காப்பாத்தி இருக்காரு. ஆனா அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க தான் அப்பா இவங்க தான் பொண்ணுன்னு தெரியவே இல்ல. இப்ப பொண்ணுக்கு அவங்க அப்பா தானே தெரிஞ்சும் அவரை பிடிக்கலன்னு வெறுத்து ஒதுக்குனாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சோண்டு ஒரு சின்ன இடத்துல மனிதாபிமானம் இருக்கு. ஆமா மாமா, அம்மா அப்பா என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க அம்மா அப்பா நம்மள பெத்தவங்க. நம்மளுக்கும் பாசம் இருக்கும்ல. ஐயோ மாமா, பேசிட்டே இருந்தா அப்புறம் மறந்துடுவேன். நான் போய் ஃபர்ஸ்ட் கார்த்திக் டாக்டர்கிட்ட பேசி டோனருக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரிம்மா, வா, நானும் வரேன். அம்மா உன் உயிர் குடித்தே ஆளாய் நானும் ஆனேனே. ஏம்மா, ரொம்ப நாளாய் போச்சுமா. நாள் இல்ல, ரொம்ப வருஷம்னே சொல்லலாம். நான் சந்தோஷமா சிரிச்சு பேசியே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன் உனக்கு வாழ்க்கைக்கு என்ன குறை? அதான் அந்த நீலாம்பரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய காசு பணம்லாம் பார்த்துருப்பியே. அப்புறம் என்ன, சந்தோஷமா நிம்மதியா இருக்க வேண்டியதானம்ல? உன்ன மாதிரிதாம்மா நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காசு பணம் இருந்தா நிம்மதியா சந்தோஷமா இருக்கலான்னு. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. ராஜேஸ்வரிய கல்யாணம் பண்ணப்ப காசு பணம்லாம் எதுவுமே இல்ல. ஆனா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தேன். அடுத்து நீலாம்பரிய கல்யாணம் பண்றப்ப காசு பணம் கோடிக்கணக்கில் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கூட நிம்மதியும் சந்தோஷமும் இல்லம்மா. சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசு பணத்தை பாதுகாக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை தாண்டி இன்னும் சம்பாதிக்கணும் பணத்தாசை பிடிச்சு என்னைய ரொம்ப டார்ச்சர் தாமா பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்ப நான் தான் உன் பையனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் அக்கௌண்ட்ல இருந்த மொத்த காசையும் தூக்கிட்டாமா. எதுவுமே இல்ல, அப்படியே விட்டுட்டா. இந்த ஊரை விட்டு நான் எப்படி போனேனோ அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சோன்னே மாத்திட்டேம்மா. ஒரு 5 நிமிஷம் தாமா உடனே அக்கௌண்ட்ல இருந்த 5 லட்சம் ரூபாய் தூக்கிட்டாமா. எப்போதும் சொல்லுவாங்களே காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும்னு. அத என்னைக்குமே நான் உணர்ந்தது இல்லம்மா. ஆனா முத வாட்டி காசு பணம் முக்கியம் இல்ல, மனசு மக்கதான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டே ராசா. இதத்தால அப்பையில இருந்து சொல்லிட்டு கிடந்த. ஆனா கேட்கலையே. காது கொடுத்து இந்த அம்மா கத்திட்டு கிடக்குறாளேன்னு ஒரு வார்த்தை நீ கேட்கலையே. சரிதாம்மா, நீ சொல்றது சரிதான். உன் பேச்ச நான் அன்னைக்கே கேட்டிருந்தேன்னு வச்சுக்கையேன், இந்நேரத்துக்கு சந்தோஷமா நிம்மதியா என் வாழ்க்கையை நான் நல்லா வாழ்ந்திருக்கேன்னு போய் சேர்ந்திருப்பேம்மா. ஆனா இப்ப எந்த ஒரு வாழ்க்கையுமே நல்லாவே வாழலையடா நீன்னு ஒரு வருத்தத்தோடய போய் சேர்ற மாதிரி இருக்குமா. ஹலே, வாயில் அடியில என்ன போய் சேரேன்னு என்ன வயசு உனக்கு? உன்னைய பெத்த அம்மா குத்துக்கலாட்ட நான் உட்காந்துருக்கிறேன். நீ அதுக்காங்கல போய் சேரேன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கவன். நீ ஒத்துக்கலனாலும் அதுதாம்மா உண்மை. நான் சீக்கிரம் போய் சேரதான் போறேன். ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. ஒரு உலகமே சுத்தினேன், நான் சுத்தாத இடமே இல்லம்மா. பிசினஸ்னு எல்லா இடத்துக்கும் சுத்தி இருக்கிறேன். எத்தனையோ பேர்கிட்ட பேசி இருக்கிறேன். ஆனா எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் உன்னைய பார்த்து எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பக்கத்துல உட்காந்து பேசுற அந்த சந்தோஷம் எனக்கு எல்லாத்தையும் விட பெருசா இருக்குமா. இந்த ஒரு சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கலமா. இதெல்லாத்தையும் விட்டுட்டு பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிருக்கேன்லம்மா. நடந்ததை பத்தியே பேசிட்டு இருக்கிறதுல என்னையா இருக்க போகுது? இதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி பேசிக்கிடுவோம். யாரு எல்லா மனுஷ பயலும் நல்லவெல்லாம் கிடையாது. அடிபட்டு திருந்துறவன் தான். என்ன உனக்கு கொஞ்சம் லேட் ஆயி போச்சு, அதனாலலாம் ஒன்னும் கிடையாது. இதுக்கப்புறம் எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்க. ஏயா, நான் உனக்கு கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. கேளுமா, என்ன வேணாலும் கேளு. இல்ல, இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ அந்த நீலாம்பரிய கல்யாணம் பண்ணதா சொன்ன. உனக்கும் நீலாம்பரிக்கும் புள்ள எதுவும் பிறக்கலையா? இல்ல பொம்பளை புள்ள எதுவும்? எனக்கும் நீலாம்பரிக்கும் ஒரு பையன் இருக்காம்மா. அவன் நீலாம்பரி கிட்டதான் இருக்கான். அவனை பார்த்தே ஒரு 4-5 வருஷம் இருக்கும். 4-5 வருஷமா? என்னையா சொல்ற? ஆமாமா, அந்த நீலாம்பரி ஒரு பணத்தாசை பிடிச்சவம்மா. எப்போதுமே பிசினஸ பார்க்கணும், பிசினஸ உயர்த்தணும்னு இததான் சொல்லிட்டே கிடப்பா. பிள்ளைய பாக்குறதுக்கு கூட விட மாட்டாம்மா. ஏயா, அது உன் வாரிசையா? நீ தானே பார்த்தாவணும்.
சும்மாவே விட மாட்டா. இதுல உண்மை வேற தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லம்மா. அத்தா, ஏதா உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீ என்ன பண்றீங்க? பொன்னி, நான் தான்மா அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னாச்சு? நீ எதுக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல்லாம் தேடிட்டு இருந்த? சார், அது ஒண்ணும் இல்ல. ஆத்தாக்கு நெஞ்சு வலி இருந்துச்சுல, அதான் அவங்கள பெட்ல காணோன்னே பதறி போச்சு. ஓ, பரவாயில்லையே. பக்கத்து வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கிறேன்னு. என்ன சாபம் வாங்கினேன், என்ன வாழ்க்கையோ. இல்ல, அது பக்கத்து விட்டு புள்ள இல்லல, அது உன் புள்ள, நீ பெத்த புள்ள. இது உன்கிட்ட சொல்றதா வேணாமான்னு கூட தெரியல. இப்ப பாரு, நீலாம்பரிக்கும் உனக்கு பிறந்த புள்ளைய ஆம்பளை புள்ளன்னு சொல்லிதான் உன்னை விட்டு வச்சிருக்கியோ என்னமோ தெரியல. பொம்பளை புள்ளைய பிறந்தா அதையும் கொண்டிருப்பில. ஐயோ வேணாம்பா சாமி, பயமா இருக்குது. பொண்ணிய கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்த்ததுக்கு அந்த பிள்ளை நல்லபடியா படிச்சு கல்யாணம் ஆகி போகணும். அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்ணை மூடணும். அது வரைக்கும் அந்த பிள்ளை சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். உன்கிட்ட உண்மையை சொல்லிப்புட்டு கடைசியில நீ ஏதாவது பண்ணி புட்டினா வேண்டாம். ஆனா பொன்னி, விதி எப்படி நம்ம வாழ்க்கையில விளையாண்டு இருக்குது பாத்தியா? நீ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து தான் வந்திருக்கிற. ஆனா அது கூட எனக்கு தெரியல பாரு. நீ அங்க வந்த, நல்லா படிச்ச, பிறகு உனக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு. நான் தான் உன்னை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில எல்லாம் சேர்த்தேன். ஆனா எதுவுமே தெரியல பாரு, நீ இங்க இருந்து தான் வந்திருக்கேன்னு. நான் உன் புள்ளையா? அதுவே உனக்கு தெரியல. இதுல பக்கத்து வீட்டுக்காரின்னு வேற அடிக்கடி சொல்ற. ஆமா சார். சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏதா இல்ல அத்தா, நான் வேற விஷயமா சார் கிட்ட பேசணும். பேசலாமா? அம்மா, நீ போ, ஆஸ்பத்திரிக்குள்ள போ. நான் அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு வரேன். அது வந்து நீ போமா. அந்த பிள்ளை ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லுது. ஒருவேளை படிப்பு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். நான் கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தேன்ல, அதை பத்தி தான் அதாவது கேட்கும்னு நினைக்கிறேன். நீ போமா, நான் பேசிட்டு வரேன். சரியில்ல. பொன்னி, உட்காருமா. இல்ல பரவாயில்ல சார். என்ன ஆதி சார் இது? ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழ மாறி போன மாதிரி இருக்குது. இந்த பொன்னி புள்ள வேற சொல்றதே கேட்க மாட்டேங்குது. நான் தான் கிட்னி தருவேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது. பொன்னியோட நிலைமை அப்படி இருக்கு முத்து. அவளோட நிலைமையில யாரா இருந்தாலும் இதை தானே பண்ணிருப்பாங்க. பெத்த அப்பாவை காப்பாத்தணும், அதுக்காக பொன்னி போராடிக்கிட்டு இருக்கா. நம்ம நினைக்கிற மாதிரி கிட்னி எல்லாம் எழுதி வச்சோடனே உடனே வந்து தந்துட மாட்டாங்க முத்து. அதுக்கும் லேட் ஆகும். ஆனா இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல. பொன்னி அப்பாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லனா ஒரு வாரத்துல என்ன வேணா நடக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆமா ஆதி சார், அதனால தானே பொன்னி கிட்னி கொடுத்தே ஆகணும்னு ஒத்த கால. ஆதி சார், அங்க பாருங்க. ஐயா ஐயா, என் பிள்ளைக்கு என்னையா ஆச்சு? அதான் நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ ஐயோ, இப்பதானே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. இப்ப என்ன பண்றது? எப்பா யாராச்சும் சொல்லுங்கப்பா, என் மவனுக்கு என் பேத்துக்கு என்னப்பா ஆச்சு? என்னமோ கிட்னின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னதுப்பா? ஐயோ அது வந்து இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் ஷாக் ஆகாம கேளுங்க. ஐயோ, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்கப்பா. நான் இப்பதான் குணமாயி வந்தேன்னு என்கிட்ட எதையும் மறைச்சு போடாதீங்க. என்னால தாங்கிக்கிட முடியாது. அது வந்து சித்தப்பாக்கு கிட்னியால கொஞ்சம் பிரச்சனையாயி போச்சு. ஐயோ, அதான் அந்த பையன் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிடந்தானா? ஆமாமா, ஒன்றும் இல்லை. ஆனா அவர்கிட்ட இருக்கிற கிட்னியை எடுத்துட்டு வேற யாராவது கிட்னி கொடுத்தா அவர் உயிர் பொழைச்சுப்பாருன்னு சொன்னாங்க. அதான் பொன்னி அதை கேட்டுட்டு நானே கிட்னியை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடாதீங்க. ஐயோ, என் பேத்தி கொடுக்கறாளா? இந்த சின்ன வயசுல அவ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு அவ பெருசானதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிர போதுப்பா. வேணாம்ப்பா, நான் கொடுக்கறேன்ப்பா. என் மவனுக்கு நானே கொடுக்கறேன். என்னோடதை எடுத்துக்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. ஐயோ ஆத்தா, நீங்க அழுவாதீங்க. இருங்க, நிலா இப்ப வந்துருவா, அவகிட்ட பேசுவோம். பொன்னே, சொல்லுமா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன. டாக்டர் கார்த்திக், நம்ம எதுக்கும் கிட்னி டோனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். பொண்ணு எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. பொண்ணு என்கிட்டயும் வந்து பேசின டாக்டர் நிலா. ஆனா அந்த பொண்ணு சொன்ன விஷயம் அவளாவே கிட்னி தரேன்னு சொல்லியிருக்காளே. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல, நான் அவகிட்ட தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இன்கேஸ் டோனர் கிடைக்கலனா மட்டும் நீ டொனேட் பண்றதுக்கு பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனா எப்படி நிலா, டோனர் கிடைக்கிறது கஷ்டமாச்சே. இமீடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஆல்ரெடி டோனர்ஸ் லிஸ்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இமீடியட் ஆர்கனுக்கு எப்படி லேட் ஆகும்? கரெக்ட் தான். ஆனா என்ன பண்றது? இமீடியட் டோனர்னா நம்ம கூட இருக்கிறவங்க கொடுத்தாதான். வெளியிருந்து டோனர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா
ஆல்ரெடி கிட்னி டோனர்ஸ் இருக்கிறவங்களோட வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வரும். ம் அதான் யோசிக்கிறேன். பேசாம பொண்ணே சொன்ன மாதிரியே பண்ணிடலாமா? இல்ல ஆஸ் அ டாக்டர் யூ நோ ரைட், அதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வரப்போறது இல்ல. கரெக்ட் தான், ஆனா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே. மத்த மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் அவ ப்ராப்பரா ஃபேஸ் பண்ணணும்ல. இன்னைக்கு அவ சொல்றாங்கிறதுக்காக நம்ம கொடுத்துட்டு நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதான் பயமா இருக்கு. ஓகே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. பொண்ணிய ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு அதுல எதுவும் பிரச்சனை இல்லைன்னா டொனேட்டிங்க்கு அக்செப்ட் பண்ணலாம். ம் சரி ஓகே, நான் பொண்ணுகிட்ட பேசுறேன். என்னாச்சுமா பொன்னி, சொல்லு. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே. உங்களுக்கு வயிறு வலின்னு சொன்னீல? ஆ ஆ, ஆ ஆமா, டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணிட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லையா, சும்மா வயிற்று பிடிப்பு தான், மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்க பொய் சொல்றீங்க. உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? பொன்னி இங்க பாருங்க, பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவ உங்களுக்கு கிட்னிக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க, சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணிடலாம். ஆத்தாக்கு உங்களை விட்டா யாருமே கிடையாது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆத்தாவோட முகத்துல நான் சந்தோஷத்தையே பாக்குறேன். இன்னும் 7 நாளோ 10 நாளோ உங்களுக்கு என்ன வேணா ஆகலான்னு சொன்னாங்க. அதை என் காதால கேட்டேன். ஆமாமா, நான் இந்த பூமிக்கு பாரமா தானே இருக்கேன். என்னை யாருக்குமே பிடிக்கலல்ல. நான் ஒரேடியா போய் சேர்ந்துடுறேம்மா. எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டு கிட்னி எல்லாம் மாத்திக்கிட்டு? தேவையில்லம்மா, விட்டுறலாம். நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். ஆத்தா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு. அது முகத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷத்தையே பாக்குறேன். ஆத்தாக்காகவாது ஒத்துக்கிடுங்க. ஏமா, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லம்மா. 5 to 15 லட்சம் ஆகுமா? அது பாத்துக்கிடலாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. பொன்னி சார், ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். எதுக்கு சார் எனக்கு ஆக்சிடென்ட் அனுப்ப உங்க ரத்தத்தை எனக்கு கொடுத்து என் உசுரை காப்பாத்துனீங்க? அது என் கண்ணு முன்னாடி உன் உயிர் துடிச்சுக்கிட்டு இருந்ததுமா. அதை பார்த்து எனக்கு மனசு கேட்கல. எப்படியாவது உன்னை காப்பாத்திடணும் தான் தோணுச்சு. அதான் ரத்தம் கொடுத்தேன். அதேதான் சார், அதேதான் எனக்கும். என் கண்ணு முன்னாடி என் காதால நான் கேட்ட விஷயம். உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு என்ன வேணா ஆகலாம்னு சொல்லினாங்க. அதை கேட்டுட்டு நான் எப்படி சார் அப்படியே போறது? சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார், ஒத்துக்கிடுங்க சார் ப்ளீஸ் சார். இல்லம்மா, அது நிறைய செலவாகுமே. சார் அதெல்லாம் பாத்துக்கிடலாம் சார், வாங்க சார். உங்க கால்ல கூட விழுந்து கெஞ்சி கேக்குறேன் சார், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க சார். உங்களுக்கு அங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சார். வாங்க சார். யாரோ ஒருத்தவங்களா? யாருமா? அது யாரோ இருந்துட்டு போறாங்க சார், நீங்க வாங்க சார். சரிம்மா. வாங்க சார், சீக்கிரம் வாங்க. மாமா என் அவனுக்கும் என் பேத்திக்கு என்னாச்சுதா? ஏதாவது சொல்லுதா? இந்த பசங்க 2 பேரும் பயமுடுத்துறாங்க. என் மவனுக்கு கிட்னில என்னதா பிரச்சனை? ஆத்தா ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. அவர் இப்ப நல்லா இருக்காரு. டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டோம். டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? என்ன நீலா சொல்ற? ஆமா மாமா, டோனர்ஸ்க்கு அரேஞ்ச் பண்றதுக்காக கேட்டப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்லயே ரொம்ப கீழே இருக்கு. கிட்டத்தட்ட 10-15 ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு மேல இருக்காங்க. அப்படியே ஸோ நம்மளுக்கு முன்னாடி 10-15 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இமீடியட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பொன்னி கரெக்டா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டா. இமீடியட்டா பண்ணணும்னா கூட இருக்கிறவங்க தான் மாமா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். சிட்டியில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்த்தா டோனர்ஸ் கிடைக்கிறது மேபி லக் பொறுத்து. ஐயோ இதா, நாளா இன்னைக்கும் நாளைக்கு தான் கிடக்குறேன். என் கிட்னியை கூட எடுத்துக்கத்தா. பொன்னி பாவம் தான், சின்ன புள்ள. அது நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். இல்ல ஆத்தா, ஒரு கிட்னி கொடுக்கறதுனாலலாம் பிரச்சனை வராது. அவ எப்போதும் போல நல்லா தான் இருப்பா, நீங்க பயப்படாதீங்க. பொண்ணு எனக்கும் தங்கச்சி தான், நான் எப்படி அவளை விட்டுருவேனா? இப்ப என்னதாண்டி ஆச்சு? 2 பேரையும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணியாச்சு. இன்னொரு பாசிட்டிவான விஷயம், பொன்னிக்கும் உங்க அப்பாக்கும் சேம் பிளட் குரூப் வேற. பொன்னி பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணிட்டா. ஸோ ஆபரேஷனை ப்ரொசீட் பண்ணிடுவோம் மாமா. ஆனா பொன்னி ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. அவ தான் கிட்னி கொடுத்தான்னு அவங்க அப்பா கிட்ட யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா.